மத்தேயு 28:19-20. மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஆத்தும ஆதாயம் என்ன செய்யணுமா? வாசி அந்த ஒரு வசனத்தையும் 28 வாசி, 19 வாசி, 28 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அப்ப ஞானஸ்தானம் என்னத்துக்கு எடுக்கிறோம்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி அல்ல, பிராமணே நாடம் வைஷ்ணவி அப்படி பார்க்கல, சகல ஜனங்களுக்கும் சாதிகளுக்கும் சீசராக்கி என்ன செய்யணுமா? சீசராக்கணுமா. ஐஸ்வர்யா என்ன செய்யணும் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கணுமெங்க நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆளை கொண்டு வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். ஆமென். என்ன செய்யணும்? இதுதான் ஒழுங்கு. ஆமென். ஹல்லேலூயா. 19-20 வாசி. உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும், ஆமென், கட்டளையிட்ட யாவும் ஒண்ணு கூட மறைச்சு வச்சப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கொண்டு அதை நடக்க முடியலைங்க, ஆண்டவர் தர தண்டனை நம்ம ரகசியமா என்ன செய்யணும்? வேண்டி முதுகுல கட்டி வச்சிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு தண்டனை வரும், நமக்கு உபத்திரம் வரும் நினைஞ்சிடப்படாது, சொல்லாம இருக்கு. அவர் நமக்கு கட்டளையிட்ட அத்தனையும், ஆமே, நம்ம தகுதி இல்லைங்கி நம்ம முதுகுல பாலை வச்சு கட்டிட வேண்டியதான். ஆமேன். பாலை 1-2 அடி கிடைச்சோம், பாலையில பட்ட புறவுக்குள்ள கொஞ்சம் போல கிடைச்சோம், அது கொஞ்சம் வேண்டணும். ஆனாலும் ஆண்டவருக்காக ஆயத்திராத ஓடுகிற பிள்ளைகளை அவர் கூடுதல் தண்டனை, சின்ன பனிஷ்மெண்ட் தந்து என்னச்சுவாரு? உணர்த்திடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கட்டளையிட்ட யாவை என்ன செய்யணும்? அவங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கணும். அப்ப ஞானஸ்தானம் என்னத்துக்கு அடிக்கும்? ஆத்துமாதாயம் செய்ய.